டிராவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேனலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் எடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன என்பது பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியாவின் ஒரு மாநிலமான மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா நகரை சுற்றி ஓடக்கூடிய கூக்குலி ஆற்றில் எடுத்த படங்களும், கூக்குலி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹாவ்ரா பிரிட்ஜில் எடுத்த படங்களும் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் நம்ம பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த கூக்குலி ஆறு, அப்புறமா இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி, இந்த இடங்களெல்லாம் மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் எந்த இடத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவின் முக்கிய ரயில் நிலையமான ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு மிக அருகாமையிலே தான் இந்த கூக்குலி ஆறு, இந்த ஹாவ்ரா பிரிட்ஜி, இந்த இடங்களெல்லாம் அமைந்துள்ளது. ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு நேரே எதிர்த்த மாதிரியே தான், சும்மா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த கூக்குலி ஆறு, அந்த கூக்குலி ஆறுக்கு குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஹாவ்ரா பிரிட்ஜி எல்லாம் இந்த ஹாவ்ரா ரயில் நிலையத்துக்கு அருகிலே தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா சிட்டியை சுற்றி கூக்குலி ஆறு ஓடுது. இந்த கூக்குலி ஆறு கொல்கத்தா நகரை சுற்றி ஓடுது. இது கூக்குலி ஆறு ஒரு பெரிய ஆறு. கொல்கத்தா சிட்டிக்கும் ஆவராங்கிற சிட்டிக்கும் நடுவில் தான் இந்த கூக்குலி ஆறு ஓடுது. அதனால் கொல்கத்தா சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் பெரும்பாலும் கொல்கத்தாவிலிருந்து ஆவரா ரயில் நிலையத்துக்கு வரணும்னா இந்த கூக்குலி ஆறை கடந்து தான் வரணும். இந்த கூக்குலி ஆற்றை கடப்பதற்கு அரசே இங்கே படகுத்துறை நடத்துகிறாங்க. அரசே படகுகள் மூலமாக அரசே பொதுமக்களை ஆவரா சிட்டியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா சிட்டிக்கும், கொல்கத்தா சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களை இங்கே ஆவரா சிட்டியில் இருக்கக்கூடிய ஆவரா ரயில் நிலையத்துக்கும் அரசே படகுகள் மூலமாக கொண்டு சேர்க்குறாங்க. இந்த படகுல அரசு வச்சுருக்க கட்டணம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. 6 ரூபாயிலிருந்தே இந்த படகுத்துறை இயங்குது. மினிமம் 10 ரூபா தான் வாங்குறாங்க. இந்த சைடு இருந்து அந்த சைடு கொல்கத்தாவில் சிட்டியிலேருந்து ஆவரா ரயில் நிலையத்துக்கு வருவதற்கு 10 ரூபா, ஆவரா ரயில் நிலையத்திலிருந்து கொல்கத்தா சிட்டிக்கு போகிறதுக்கு 10 ரூபா, அப்படியே அங்கேயும் இங்கேயும் வரணும்னா 20 ரூபா தான் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கூக்குலி ஆற்றை கடந்து ஆவரா சிட்டிக்கு போவதற்கும், ஆவரா சிட்டியிலிருந்து கல்கத்தா சிட்டிக்கு இந்த கூக்குலி ஆற்றை கடந்து வருவதற்கும் ஆவரா பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. இரும்பு பாலம் அமைச்சிருக்காங்க. ஆவரா ரயில் நிலையத்துக்கும் கொல்கத்தா நகரத்துக்கும் நடுவில் ஓடக்கூடிய கூக்குலி ஆற்றுக்கு மேலே ஆவரா இரும்பு பாலம் அமைச்சிருக்காங்க. இது இங்கே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்த ஆவரா இரும்பு பாலத்தை இந்த கூக்குலி ஆற்றுக்கு குறுக்க அமைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் தான் இந்த இரும்பு பாலத்தை கட்டியிருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் கொல்கத்தா நகரத்தில் ஓடக்கூடிய இந்த கூக்குலி ஆற்றின் குறுக்கே இந்த ஆவரா இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் 1943ஆம் ஆண்டு தான் கட்டி முடித்து திறந்திருக்காங்க. 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை அடைய போகிறது என்று ஒருவேளை ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த கூக்குலி ஆற்றின் குறுக்கே இவ்வளவு ஒரு பெரிய பிரம்மாண்டமான இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் கட்டியிருப்பாங்களோ கட்டியிருக்க மாட்டாங்களோ சந்தேகமாக தான் இருக்குது. இந்த ஆவரா இரும்பு பாலத்தை அமைப்பதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இந்த கூக்குலி ஆற்றுக்கு குறுக்க ஒரு முதவை பாலம் இருந்திருக்கு. இந்த இரும்பு பாலம் கட்டுவதற்கு முன்னாடி இந்த ஆற்றுல மிதக்கிற ஒரு பாலத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த ஆற்றுக்கு குறுக்கிற மிதக்கிற பாலம் இருந்த பிறகும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க முடியாமல் இந்த பெரிய இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க. கொல்கத்தா நகரத்தை சுற்றி ஓடக்கூடிய கூக்குலி ஆற்றை அந்த பக்கமும் இந்த பக்கமும் மக்கள் தினமும் கடந்து செல்வதற்கு மிகப்பெரிய இந்த கூக்குலி ஆற்றுக்கு குறுக்க மிகப்பெரிய இரும்பு பாலம் இருந்த பிறகும், நிறையா போட்டு சர்வீஸ் இருந்த பிறகும் இன்னமும் இங்கே நிறையா போக்குவரத்து நெரிசல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலேயே மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா நகரத்தில் தான் மக்கள் ஜன நெருக்கம் அதிகமான இடம். மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா நகரத்தில் அந்த காலத்திலேயே மக்கள் தொகை அதிகமாக இருந்ததுனால தான் இந்த ஆவரா இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் அந்த காலத்திலேயே நல்ல பெரிய பாலமாக கட்டியிருக்காங்க. மக்கள் நடந்து போகிறதுக்கு 2 பக்கமும் நடைபாதையும் அமைச்சிருக்காங்க. இடதுபுறமும் நடைபாதை அமைச்சிருக்காங்க, வலதுபுறமும் நடைபாதை அமைச்சிருக்காங்க. அப்புறமா கார், பஸ் எல்லாம் போகிறதுக்கு 4 வழிச்சாலை ரோடு அமைச்சிருக்காங்க. 2 வழிச்சாலை போகிறதுக்கும் 2 வழிச்சாலை வருவதற்குமாக 4 வழிச்சாலையாக இந்த இரும்பு பாலத்தை ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் மிக பிரம்மாண்டமான பாலமாக கட்டியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இந்த ஆவரா இரும்பு பாலத்தை கட்டி அமைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடும்போது இந்த
ஆவரா இரும்பு பாலத்துக்கு ஆவரா நியூ பிரிட்ஜ், ஆவரா புதிய பாலம் என்று தான் பெயர் வச்சு இந்த புது பாலத்தை திறந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்தியா பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் அடைந்த பிறகு 1965ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக நோபல் பரிசு பெற்ற மேற்கு வங்க மாநிலத்தின் மிக சிறந்த கவிஞர் ரவீந்திரநாத் தாக்கூர் அவர்களுடைய நினைவாக ரவீந்திர சேது என்று பெயரை மாற்றி இந்த இரும்பு பாலத்தை இன்று வரை ரவீந்திர சேது பாலம் என்று கொல்கத்தா மக்கள் இன்று வரை அழைத்து வருகிறார்கள். இந்த மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தா மாநகரத்துக்கு திரைப்படங்கள் எடுக்க வரக்கூடிய திரைப்பட குழுவினர்கள் இந்தி படம், கன்னட படம், தெலுங்கு படம், மலையாள படங்கள், தமிழ் படங்கள், இந்தியாவில் எந்த மொழி படங்கள் எடுப்பதற்கு இந்த மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் இந்த கொல்கத்தா சிட்டிக்கு வந்து படமாக்குறவங்க கண்டிப்பாக இந்த ஆவரா இரும்பு பாலம், இந்த ரவீந்திர சேது பாலம், இந்த கூகுளி ஆறு, இந்த போட் ஹவுஸு, அப்புறமா இதுலேருந்து ஒரு 4வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய வித்யாசாகர் சேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிள் பாலம், இங்கெல்லாம் படமாக்காமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக கொல்கத்தானாலே இந்த ஆவரா பிரிட்ஜி, இந்த கூகுளி ஆறுலாம் கண்டிப்பாக திரைப்படங்களில் இடம்பெறக்கூடிய இடங்கள். இனி நாம் இங்கே எடுத்த தமிழ் படங்கள் என்னென்ன படங்கள், அந்த படங்களில் என்னென்ன காட்சிகள் இந்த கொல்கத்தா மாநகரத்தில் படமாக்கியிருக்காங்க என்பது பற்றி இனி பார்க்கலாம். இயக்குனர் சரண் அவர்கள் இயக்கத்தில் மாதவன், அமோகா, பூஜா இணைந்து நடித்த ஜே திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே பாடல். இதே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். இந்த பாடலில் வரக்கூடிய பெரும்பான்மையான காட்சிகள் இந்த கூகுளி ஆற்றுல ஆவரா பிரிட்ஜை கவர் பண்ணி அப்படி நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. இதே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். இந்த பாடல் காட்சியில் இந்த கூகுளி ஆற்றுல இந்த ஆவரா பிரிட்ஜி மாதிரி இன்னொரு பாலம் கட்டியிருக்காங்க, வித்யாசாகர் சேது கேபிள் பாலம். அந்த கேபிள் பாலத்தையும் கவர் பண்ணி இந்த பாடல் காட்சியில் சில காட்சிகள் படமாக்குனாங்க. இதே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். இந்த ஜே திரைப்படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாடலான ஜே ஜி பூம்பா, ஜே ஜி பூம்பாங்கிற பாடல் வந்து இந்த ஆவரா பிரிட்ஜிக்கு உள்ளால படம் வைக்கிருப்பாங்க, மேலே ஆவரா பிரிட்ஜி மேலே படம் வைக்கிருப்பாங்க. இதே ஜே திரைப்பட பாடல் காட்சி தான். விஜய், கௌசல்யா, சூர்யா, சிம்ரன் இணைந்து நடித்த நேருக்கு நேர் திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் எங்கெங்கு எங்கெங்கு இன்பம் உள்ளதென்று தேடி கொள்ளாதே பாடல் இங்கே படமாக்கியிருப்பாங்க. இதே நேருக்கு நேர் திரைப்பட பாடல் காட்சி தான். விஷால், சமீரா ரெட்டி, தேவி பிரசாத், விவேக் இணைந்து நடித்த வெடி திரைப்படத்தில் வரக்கூடிய பாடல் காதலிக்க பெண்ணொருத்தி பார்த்து விட்டேனே பாடல் இந்த ஆவரா பிரிட்ஜில் நிறைய காட்சிகள் படமாக்கியிருப்பாங்க. இதே வெடி திரைப்பட பாடல் காட்சி தான். 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 அஜித், ஸ்ருதிஹாசன், லட்சுமி மேனன், சூரி, மொட்ட ராஜேந்திரன் இணைந்து நடித்த வேதாளம் திரைப்படத்தில் மொட்ட ராஜேந்திரன் கல்கத்தா காளியாக நடிச்சிருப்பார். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அஜித்தையும் அவர் தங்கையையும் அட்ரஸ் தேடி போகிற வழியில் இந்த ஆவரா பிரிட்ஜில் காரில் போவாங்க. அந்த காட்சி படமாக்கியிருப்பாங்க. சூர்யா, நயன்தாரா, ஆனந்த் பாபு, வடிவேலு இணைந்து நடித்த ஆதவன் திரைப்படம் இங்கே படமாக்கியிருப்பாங்க. ஆதவன் திரைப்படத்தில் ஜட்ஜியை கொல்றதுக்காக திட்டம் தீட்டுற காட்சிகள் எல்லாமே இந்த கூகுளி ஆற்றுல இந்த ஆவரா பிரிட்ஜை கவர் பண்ணி போட்டில் தான் படமாக்குனாங்க. சூர்யா வில்லன்கள்கிட்ட கோவப்பட்டுட்டு கண்ணாடியை உடைச்சிட்டு
போட்டில் இருந்து வெளியே வரும்போது பேக்ரவுண்டில் இந்த ஆவரா பிரிட்ஜை கட்டியிருப்பாங்க பாருங்கள். இதே ஆதவன் பட காட்சி தான். இந்த ஆதவன் திரைப்படத்தில் ஜட்ஜியை கொள்றதுக்காக கப்பலில் திட்டம் தீட்டுற காட்சிகள் எல்லாமே இந்த பேக்ரவுண்டாக இந்த ஆவரா பிரிட்ஜி தெரிகிற மாதிரி தான் படமாக்கியிருப்பாங்க. இந்த ஆதவன் திரைப்படத்தில் வடிவேலு ஆவரா பிரிட்ஜை தேடி அலைகிற காட்சிகள் எல்லாமே இந்த ஆவரா பிரிட்ஜில் உள்ள ஆனந்த் பாபு சந்திக்கிறது, இந்த காட்சிகள் எல்லாமே இந்த ஆவரா பிரிட்ஜி உள்ளதான் படமாக்குனாங்க. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்கள மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். மாப்பிளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன். அவனு வந்துட்டேன் மாமா, வந்து ஒரு பிரிச்சுக்கிட்ட நிக்கிறேன். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். நக்கல் தான வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? அவரா பிரிச்சு மேல நின்னுட்டு அவரா பிரிச்சேங்கன்னா இந்த நக்கல் இல்லாம வேற என்ன? இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். சே தெய்வமே தெய்வமே, இதே அவராவ நீங்க நம்ம ஊர்ல காட்டிட்டீங்க வச்சுக்கங்க, உங்களுக்கு ஒரு சின்ன மினி கோயிலை கட்டிப்பேன் தெய்வமே. அங்க எங்க இந்த ஆதவன் திரைப்படத்தில் வடிவேலை கடத்திட்டு போய் கப்பலில் வச்சு ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு சேர்றதுக்கு சூர்யா போடுற திட்டங்கள் எல்லாமே இந்த கூக்குளி ஆற்றுல கப்பலில் பேக்ரவுண்டாக இந்த ஆவரா பிரிட்ஜி தெரிய மாதிரி தான் படமாக்குனாங்க. குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிறேன், இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறாரு. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சொல்ல தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? இந்த ஆதவன் படத்தில் சத்தியனையும் கப்பலில் கொண்டு வந்து மிரட்டுவாங்க, அந்த காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துரு. இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். இதே ஆதவன் திரைப்பட காட்சி தான். சூர்யா ஜட்ஜி வீட்டில் வேலைக்கு சேர்றத வடிவேலு சம்மதிக்கிற காட்சிகள் எல்லாமே இங்கே தான் படமாக்குனாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற திரைப்படம் விஷால், சமீரா ரெட்டி, விவேக், தேவி பிரசாத் இணைந்து நடித்த வெடி திரைப்படம். கொல்கத்தா சிட்டியில் ஆவரா பிரிட்ஜிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மில்லேனியம் பார்க்கில் படமாக்கியிருப்பாங்க. இந்த வெடி திரைப்படத்தில் விவேக்கும் சமீரா ரெட்டியும் பேசிட்டு வரும்போது ரவுடிகள் சமீரா ரெட்டியை இடிச்சிட்டு போவாங்க. இந்த காட்சி இந்த ஆவரா பிரிட்ஜி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபு காட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல அமைந்துள்ள இந்த மில்லேனியம் பார்க்கில் தான் படமாக்குனாங்க. கொல்கத்தா நகரத்தை சுற்றி ஓடக்கூடிய கூக்குளி ஆற்றுக்கு ஓரத்தில் தான் பாபு காட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வெடி திரைப்படம் படமாக்கப்பட்ட மில்லேனியம் பார்க் அமைந்துள்ளது. இந்த வெடி திரைப்படத்தில் சமீரா ரெட்டியை இடிச்சிட்டு போகிறவனை விவேக்கு துரத்திட்டு போகிற காட்சி இந்த மில்லேனியம் பார்க்கில் இந்த இடத்துல எடுத்தாங்க. வெடி திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் சமீரா ரெட்டியை இடிச்சிட்டு போன ரவுடி விவேக்கு செட் பண்ணி வச்சுருந்த ரவுடிகளை விவேக்கு துரத்திட்டு போய் ஒரு சண்டை காட்சியும் இந்த மில்லேனியம் பார்க்கில் படமாக்குனாங்க. இந்த மில்லேனியம் பார்க்கில் அடிக்கடி கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்காக இந்த பார்க்கில் ஒரு கிரவுண்டு அமைச்சிருக்காங்க. கலை நிகழ்ச்சியை பொதுமக்கள் உட்கார்ந்து பார்ப்பதற்காக இங்கே கிரவுண்டை சுற்றி படிக்கட்டுகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்டில் தான் வெடி படத்தில் விவேக்கு சண்டை காட்சி படமாக்குனாங்க. இந்த சண்டை காட்சியில் ரவுடிகளை விவேக்கு அடிச்சுட்டு ரவுடிகளுக்கு விவேக்கு பாக்கெட்டில் பணத்தை வைப்பார்.
கொல்கத்தா நகரத்தின் மெயின் சிட்டியான பாபுகாட்டுங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இந்த மில்லினியம் பார்க்கில் அமைந்துள்ள இந்த கிரவுண்டை கொல்கத்தா மக்கள் ஓப்பன் தேட்டர்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கொல்கத்தா மக்கள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துகிற இடத்த ஓப்பன் தேட்டர்னு தான் சொல்லுவாங்க. இந்த மில்லினியம் பார்க்கில் அமைந்துள்ள இந்த ஓப்பன் தேட்டரில் தான் வெடி படத்தில் விவேக் இந்த சண்டை காட்சி படமாக்குனாங்க. இந்த மில்லினியம் பார்க்கில் பொதுமக்கள் உட்கார்ந்து இந்த கூக்குளி ஆறு, இந்த ஆவரா பிரிட்ஜி, கூக்குளி ஆறில் போகக்கூடிய படகுகள் இதெல்லாம் ரசிப்பதற்கு நிறைய இடத்துல கொடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. விவேக் சண்டையை முடிச்சுட்டு சமீரா ரெட்டி கூட இந்த கொடைக்கு கீழே உட்காந்து பேசுவார். Wow, master, you are just great. இதே மாதிரி அவன் தலை எடுக்கணுமா? இதே வெடி திரைப்பட காட்சி தான். ஐயோ, கை வேணாம். பின்ன அவர் செல்போன் வேணும் மாஸ்டர். இதே வெடி திரைப்பட காட்சி தான். உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? என்ன வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்றான். ஓ, சைபர்ல இதே வெடி திரைப்பட காட்சி தான். அமிதாக்கு பலூன் வெச்சிட்டாடா. எஸ், யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். பலூன் தடச்சி காமிஸ்தா. இந்த காட்சியில் விவேக் உடம்பு ஃபுல்லாக காற்று நிரப்பி வச்சிருக்கிற பலூனை பசங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பா நடந்துரும் சார். அவனால என் நிம்மதியே போச்சு. பலூன் போச்சே. என்ன பலூன் சார்? இல்ல உன் துன்பம். இதே வெடி திரைப்பட காட்சி தான். பசங்க பலூனை பிடிக்கிட்டு போனதும் விவேக்குடைய நண்பர் முருகன் இந்த மில்லினியம் பார்க்கில் பலூன் வியாபாரம் செய்வார். விவேக் நண்பர் முருகன் பலூன் கடையில் விவேக் போய் பலூனெல்லாம் எடுத்து உடம்புல சுருக்கிட்டு பலூனில் காற்றடிப்பார். அந்த காட்சி. இதே வெடி திரைப்பட காட்சி தான். விவேக் பலூனில் பறக்கிற காற்றை அடிச்சிட்டு மேலே பறந்து நிற்கிற காட்சி இந்த மில்லேனியம் பார்க்கில் இருக்கக்கூடிய இந்த கொடைக்கு பக்கத்தில் படமாக்கியிருப்பாங்க. எங்க போயிட்டாரு? எல்லாத்தையும் வாங்கிட்டாரு சொல்லிட்டு செல்போன் எடுக்க பிளான் பண்ண போயிட்டாரு. வெடி படத்தில் வரக்கூடிய சமீரா ரெட்டி விவேக் சம்மந்தப்பட்ட இந்த காட்சிகள் எல்லாமே இந்த மில்லேனியம் பார்க்கில் தான் படமாக்குனாங்க. ஐயோ, பறக்கிற பலூன் காத்தையா அடிச்சிட்டே. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுகள் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.